ஹாய் வியூவர்ஸ், ஐம் கௌசல்யா. இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்டுக்கான ஃபஸ்ட் டேர்ம் சயின்ஸ் சப்ஜெக்டை பார்க்கலாம். இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். There are 7 lessons in this subject. Now we are going to talk about the first lesson, measurements, அளவீடுகள். Just imagine your father gives you a bag and asks you to get potatoes. How will you ask the shopkeeper? A bag full of potatoes? Or how will you ask? உங்கள் ஃபாதர் உங்ககிட்ட ஒரு பேக்கை கொடுத்துட்டு பொட்டேட்டோ வாங்கிட்டு வாங்கன்னு ஷாப்க்கு அனுப்புனா நீங்கள் ஷாப்புக்கு போயிட்டு என்னன்னு கேட்பீங்க? பேக் ஃபுல்லாக பொட்டேட்டோ போடுங்கன்னு கேட்பீங்களா? 1/2 kg கொடுங்க ஆர் 1 kg கொடுங்கன்னு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கேட்பீங்க. சப்போஸ் ஆயில் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தா 1/2 லிட்டர் கொடுங்க ஆர் 1 லிட்டர் கொடுங்கன்னு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கேட்பீங்க இல்லையா? நம்ம சாலிட்ஸ் எல்லாம் மில்லிகிராம், கிராம், கிலோகிராம் அப்படின்ற யூனிட்ஸில் மென்ஷன் பண்ணி கேட்போம். லிக்விட்ஸ் எல்லாம் மில்லி லிட்டர், லிட்டர், கிலோ லிட்டர் அப்படின்ற யூனிட்ஸை மென்ஷன் பண்ணி கேட்போம். ஹவு லாங் வில் இட் டேக் டு ரீச் யுவர் ஸ்கூல் ஃப்ரம் யுவர் ஹவுஸ்? உங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு ரீச் ஆக எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? ஒரு சிலருக்கு 1 கிலோமீட்டர் இருக்கலாம், ஒரு சிலருக்கு 2, 3, 4ன்னு ஒவ்வொருத்தருக்கும் டிஸ்டன்ஸு வேரி ஆகும். இந்த டிஸ்டன்ஸை நம்ம மீட்டர், கிலோமீட்டர் இந்த யூனிட்ஸில் மென்ஷன் பண்ணுறோம். We have already heard about the words like weight, kilogram, liters, milliliters, kilometer, length, distance, etc. ஸோ இதெல்லாம் 5th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க இல்லையா? In this chapter, let's have a deeper look at length, weight, volume, time. இந்த சாப்டரில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா லென்த், வெயிட், வால்யூம் அண்ட் டைமை பற்றி டீப்பாக பார்க்க போகிறோம். வாட் இஸ் மெஷர்மெண்ட்? The comparison of unknown quantities with some known quantities is known as measurement. தெரிஞ்ச ஒரு அளவீடுகளை வச்சு தெரியாத அளவு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதா மெஷர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், 1 கப் ஆஃப் மில்க் எடுத்துக்கலாம். இந்த 1 கப் ஆஃப் மில்க்குங்கிறது எவ்வளோ எம்எல் நமக்கு தெரியாது. ஒரு மெஷரிங் ஜார் எடுத்துக்கலாம். இந்த மெஷரிங் ஜாரில் மில்லி லிட்டர்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த மில்கை மெஷரிங் ஜாரில் நம்ம ஊற்றினோன்னா எவ்வளோ மில்லி லிட்டர் இருக்குதுன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஸோ தெரிஞ்ச ஒரு அளவீடான மெஷரிங் ஜார் வச்சுட்டு தெரியாத ஒரு பொருளோட அளவு எவ்வளோன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அந்த மில்க் எவ்வளோ எம்எல் இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் மெஷர்மெண்ட். த கம்பேரிசன் ஆஃப் unknown quantities with some known quantities is known as measurement. Measurement of a quantity has 2 parts, a number and its unit. Measurement of quantityங்கிறது 2 parts இருக்குது. ஒன்று வந்து அதோட எண் மதிப்பு, இன்னொன்று அதோட அலகு, யூனிட். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் எஸ்ஐ யூனிட்ஸ். எதுக்காக இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? செம்பருத்தி எடுத்துக்கலாம். இதை நம்ம செம்பருத்தின்னு சொல்கிறோம். மற்ற நாடுகளில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேம் வச்சு அதை சொல்லுவாங்க இல்லையா? அவங்க நம்ம நாட்டுக்கு வந்து அந்த பேரில் கேட்டாங்கன்னா நமக்கு அது தெரியாது. நாம் மற்ற நாடுகளுக்கு போயிட்டு செம்பருத்தி அப்படின்னு கேட்டோம்னா அவங்களுக்கு அது தெரியாது. பட் வேர்ல்டு ஃபுல்லாக ஒரே நேமில் எல்லோரும் சொன்னோம் அப்படின்னா எங்கே போனாலும் தெரியும் இல்லையா? அதுக்காக தான் சயின்ஸ் நேம். செம்பருத்தியோட சயின்ஸ் நேம் ஹைபிஸ்கஸ் ரோசஸ். ஸோ ஹைபிஸ்கஸ் ரோசஸ் அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாக எங்கே போனாலும் இந்த ஃப்ளார் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண எல்லாத்தாலையும் முடியும். இதே போல தான் மெஷர்மெண்ட்ஸும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால, அப்படி இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாக எல்லோரும் ஒரே மாதிரியான மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லையா? அதுக்காக தான் இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 7 பேஸ் ஆர் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், அடிப்படை அலகுகள். கெல்வின்,
மீட்டர், ஆம்பியர், செகண்ட், மோல், கிலோகிராம் அண்ட் கேண்டிலா. டெம்பரேச்சரை நம்ம செல்சியஸ், ஃபெரன்ஹீட், கெல்வின் இந்த யூனிட்ஸ்லலாம் சொல்லுவோம். ஆனால் பேஸ் யூனிட்ஸில் கெல்வின் மட்டும்தான் வரும். அதே போல் மாஸ் நம்ம மில்லிகிராம், கிராம், கிலோகிராம் அப்படின்ற யூனிட்ஸில் சொல்லுவோம். ஆனால் இந்த பேஸ் யூனிட்டில் கிலோகிராம் மட்டும்தான் வரும். டெம்பரேச்சருக்கு நம்ம கெல்வின் யூனிட் யூஸ் பண்ணுறோம், அதை கேன்ற லெட்டரில் மென்ஷன் பண்ணுறோம். டிஸ்டன்ஸ்க்கு நம்ம மீட்டர்ன்ற யூனிட் யூஸ் பண்ணுறோம், அதை நம்ம எம்ன்ற ஸ்மால் லெட்டரில் மென்ஷன் பண்ணுறோம். எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு நம்ம ஆம்பியர் யூனிட் யூஸ் பண்ணுறோம், அதை நம்ம ஏன்ற கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணுறோம். டைமுக்கு நம்ம செகண்ட் யூனிட் யூஸ் பண்ணுறோம், அதை நம்ம எஸ்ன்ற லெட்டரில் மென்ஷன் பண்ணுறோம். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு நம்ம மோல் யூனிட் யூஸ் பண்ணுறோம், அதை மோல்ன்ற லெட்டர்ஸில் மென்ஷன் பண்ணுறோம். இதில் MOL மட்டும் வரும், E வராது. மாஸ்க்கு நம்ம கிலோகிராம் யூனிட் யூஸ் பண்ணுறோம், அதை நம்ம கேஜின்ற லெட்டர்ஸில் மென்ஷன் பண்ணுறோம். இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டுக்கு நம்ம கேண்டிலா யூனிட் யூஸ் பண்ணுறோம், அதை நம்ம CDன்ற லெட்டர்ஸில் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ தேர் ஆர் 7 பேஸ் ஆர் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்: கெல்வின், மீட்டர், ஆம்பியர், செகண்ட், மோல், கிலோகிராம் அண்ட் கேண்டிலா. ஸோ இப்போ நம்ம லென்த்துனா என்னன்னு கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். வாட் இஸ் லென்த்? The distance between one end and the other desired end is called as length. ஸோ ஒரு எண்டிலிருந்து இன்னொரு எண்டுக்கு இன் பிட்வீனில் இருக்கிற அந்த தொலைவு இருக்குது இல்லையா, அதுதான் லென்த். ஃபார் எக்ஸாம்பிள், I make a point A and B. Now listen, the distance between A and B is called as length. A, B அப்படின்னு 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்குது இல்லையா அந்த தொலைவு, அதுதான் லென்த்து. ஸோ இந்த 2 பாய்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு மெஷரிங் டேப் எடுத்துட்டு அந்த டேபிளோட லென்த் எவ்வளோ அப்படின்னு மெஷர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதை எப்படி அவங்க மெஷர் பண்ணுவாங்க? மெஷரிங் டேப்பில் 0ன்ற பாயிண்ட்டை டேபிளோட ஒரு எண்டில் வைப்பாங்க. டேபிளோட இன்னொரு எண்டுக்கு அந்த மெஷரிங் டேப்பை வச்சு என்ன அளவு காமிக்குதோ அதை தான் அந்த டேபிளோட லென்த்து. ஸோ இப்படி தான் இந்த டேபிளோட லென்த்தை மெஷர் பண்ணுவாங்க. மெஷரிங் டூல்ஸ். எதுக்காக நம்ம மெஷரிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம்? மெஷர் பண்ணுறதுக்காக தான். என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? மெஷரிங் டேப், ஸ்டாப் கிளாக், மெஷரிங் ஜார், a meter scale and balance. Measuring tape. It's used to measure the length of the distance. ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் நம்ம பார்க்குறோம் மெஷரிங் டேப்பை யூஸ் பண்ணி. ஸ்டாப் கிளாக். இட்ஸ் யூஸ்டு டு மெஷர் த அக்யூரேட் டைம் ஆஃப் த ஆக்டிவிட்டி. ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அந்த செயலுக்கு அக்யூரேட்டான டைம் என்ன அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸ்டாப் கிளாக்கை யூஸ் பண்ணிக்கிறோம். மெஷரிங் ஜார். இட்ஸ் யூஸ்டு டு மெஷர் த வால்யூம் ஆஃப் த லிக்விட். ஒரு லிக்விடோட வால்யூம் எவ்வளோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மெஷரிங் ஜார் யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் யூஸ்டு டு மெஷர் த லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டோட லென்த் எவ்வளோ அப்படின்னு மெஷர் பண்ணுறதுக்கு இந்த மெஷரிங் ஸ்கேல் யூஸ் ஆகுது. பேலன்ஸ். இட்ஸ் யூஸ்டு டு மெஷர் த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ் நிறை எவ்வளவு அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு இந்த பேலன்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் அழுத்திட மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம்.